தொகுதி வால்பாறை தொகுதி, அதே போல நம்முடைய உளுந்தூர்பேட்டை தொகுதியில் ஒரு பகுதி, அதே போல கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர், சூலூர், அதே போல கோவை வடக்கு, தெற்கு, சிங்கநல்லூர், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம், அதே போல அவனாசியில் இன்னொரு பிளாட். இப்படி முழுமையா இந்த 12 தொகுதிக்கு கடுமையான குடிநீர் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கோவை மாவட்டத்தில் குடிநீர் பிரச்சனை இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு புரட்சித்தலைவர் அம்மாவுடைய அரசு இருக்கும் பொழுது, எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும் பொழுது, இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான குடிநீர் திட்டங்களை இருக்கிறோம். ஆனால் எடப்பாடி இருக்கும் பொழுது கோவை மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைச்சராக இருக்கும் பொழுது 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், இங்க 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டம், 4ஆம் கூட்டு திட்டம். அந்த திட்டத்துல வந்து சரியான முறையில் வேகமாக அந்த திட்டத்தை முடித்திருந்தால் இந்த கண்டிப்பா இந்த பிரச்சனை இருக்காது. அது மட்டும் இல்ல, அம்மா அரசு இருக்கும் பொழுது, எடப்பாடி இருக்கும் பொழுது முழுமையாக விவசாய வைத்து மண் எடுக்கப்பட்டது, குளங்கள் தூர்வாரப்பட்டது, டேம்ல மண் எடுத்து ஸ்டோரேஜ் அதிகம் பண்ணோம். நீர் மேலாண்மை திட்டம் அதிகமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த நீர் மேலாண்மை திட்டம் முழுமையாக எந்த திட்டமே கண்டுக்கிறதும் இல்லை, இது நடக்கிறது. வார வாரம் விவசாயிகளுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு பேசுறதோட சரி எந்த பத்தி இன்றைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு பில்லூர் அணை, திருவாணி அணை, ஆழியார் அணை, இந்த 3 தான் முக்கியமா குடிநீர் ஆதாரம். இந்த அணையெல்லாம் தூர்வாரி இருக்க வேண்டும். எடப்பாடியார் வந்து ஆழியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பன்னெடுக்க சொல்லி ஸ்டோரேஜ் அதிகமாக சொல்லி வாய்ப்பில் உருவாக்குறாங்க. நிறைய செக் டேம் கட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதே போல் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதே போல் நீரூற்று கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் இதெல்லாம் தூர்வாரி மேம்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கிறோம். அதே போல புதிய ஆழ்குழாய் கிணறுகள் அமைப்பதற்கு கூட விட்டுறதில்லை. ஏதாவது ஒரு பக்கம் தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா அங்கே சோர்ஸை கண்டுபிடிச்சி உடனே போர் போடணும், தண்ணி கொடுக்கணும். அது கொடுக்கறது. அதே போல் அம்மாவுடைய அரசு இருக்கும்போது, அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வார வாரம் மீட்டிங் போடுவோம். இந்த மாதிரி பிரச்சனையில் அதிகமான கூட்டம் நடந்திருக்கும். உடனடியாக லாரிகள் மூலம் குடிநீர் சப்ளை பண்ணுவோம். அதுவும் நடப்பதை கண்டிப்பாக உடனே செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. 20 நாளைக்கு ஒரு முறை, 10 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, 7 நாளைக்கு மாறி மாறி பல இடங்களுக்கு குடிநீர் மொத்தமாக சொல்லி அதிகமாக 20 நாள் அது வர்றது. இன்னைக்கு மக்கள்லாம் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறாங்க. ஆகவே எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் எங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்தையும் நிறைய கோரிக்கைகள் தர்றாங்க. எந்த அதிகாரிகளுமே பார்த்தீங்கன்னா யூனியன் இருக்காங்க, நகராட்சிகள், மாநகராட்சி, குறிப்பாக மாநகராட்சி எந்த அதிகாரிகளும் பணியை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குப்பை எடுக்கிறது இல்லை, எல்லா ரோடு டேமேஜ் ஆகிறது, ஒரு கேஸ் கூட போட்டதில்லை. குடிநீர் திட்டத்துக்கு முறைப்படி விநியோகம் புரியும். அது மட்டுமல்ல, இப்போ திருவாணி டேம்ல வந்து தேக்கக்கூடிய தன்மை 50 அடினா கொடுத்து தைக்கிட்டு நம்ம இருக்கும்போது பேசி பேசி கொஞ்சம் சேர்த்து கேட்கக்கூடிய வாய்ப்பை எடுத்துக்குவோம். நான் அதை கண்டுக்கிறதுல இப்போ கேரளா அரசாங்கம் அடிக்கடி ஃபோன் பண்ணி விட்டுறாங்க. அது விலங்குகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு எம்எல்ஏ தான் இருக்கும். இப்போ தொடர்ந்து 10 எம்எல்ஏ சார்ஜ் விடுறாங்க. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட நிர்வாகமும் அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. உடனடியாக இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதனால தான் குடிநீர் பிரச்சனை கோயம்புத்தூருக்கு கடுமையாக வந்திருக்குது. அதே போல் அத்திக்கடவு ஓனார் திட்டம் 2 அந்த எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது நாங்கள் தான் கேட்டு திட்டத்தை அறிவிச்சாருங்க. எல்லாமே ரெடியாக இருந்தது. அதுக்கு நிதி ஒதுக்கி அதை கண்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய நான் எல்லா தொகுதியும் சொல்லிட்டேன், எல்லா தொகுதியும் 20 நாள் 15 நாள் கூட்டணி வரும் சொல்லிட்டோம். கோயம்புத்தூர் 12 தொகுதி. அதே போல் சிங்களூர் தொகுதி உட்பட்ட எஸ்ஐஎஸ் காலனி அந்த பாலம் நீண்ட காலமாக அந்த வழக்கில் இருந்து எல்லாம் பேசினாங்க, முடிச்சு இன்னைக்கு அந்த பாலம் வேகமாக பிடிக்கலாம் இருக்கு படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அம்மா அரசு எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அதிகமான பாலங்கள், அதே போல கூட்டுக்குடிநீர் திட்டங்கள், நிறைய திட்டங்களை பூரா திமுக அரசு புதுசாக திட்டம் கொண்டு வரவில்லை. நான் கொண்டு திட்டங்களை முடிக்கல. அது வேகமாக முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அதே போல மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்த பொது கழிப்பிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து இதெல்லாம் சுத்தப்படுத்துறது இல்லை, குப்பை எடுக்கிறது இல்லை. அங்கெல்லாம் வந்து இதனால அதிகமான காய்ச்சல்கள் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நிறைய இறந்துருக்காங்க. இதையெல்லாம் உடனடியாக தடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்தப்பட்டது. அதே போல ஒவ்வொரு தொகுதியிலும் கிழக்கு உட்பட எல்லா தொகுதியிலும் போர்வெல் போடுவதற்கு அனுமதி கேட்டு
இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்ற அனுமதி கேட்டு இன்னும் அனுமதி வழங்காமல் இதெல்லாம் அந்த அனுமதியெல்லாம் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போல சில திட்டங்களை வந்து நம்ம கொண்டு திட்டங்களை முடிக்காம பிரச்சனை. குறிப்பாக ஆனமலை கம்பாலம் போட்டுக்கொண்ட திட்டம் வாழ்பார்த்தது அது வந்து அப்போ திட்டம் எடப்பாடி அறிவிப்பது அதை முடிக்காம தடுத்துட்டு இருக்காங்க. அதை வேகமாக முடிக்க வேண்டியிருக்கோம். அதே போல எல்லா சாலைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பைப் லைன் வந்தது, யூடிலிட்டி வந்தது, நிறைய எல்லாம் வேகமாக சரி செய்ய வேண்டும். அதே போல இந்த விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தென்னை மரத்தை காப்பாற்றும் துணி போட்டு லாரிக்கு கொண்டு போறாங்க. அதையும் கூட இன்னைக்கு அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்துறாங்க. அதே போல இன்னைக்கு பார்த்தா எங்கேயுமே வந்து மண் எடுக்க முடியறதில்ல. மண் எடுத்து தூர்வாருனா எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது கொடுத்தாங்க. இந்த மண் எடுக்கிறதுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா